அனைவருக்கும் கனிவான வணக்கம். இந்த 2025-2026 கல்வியாண்டின் கல்வி அடைவு சாதனை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் ஜெய் கல்வி குழுமம் வருக வருகவென வரவேற்கிறது. நாங்கள் மட்டுமின்றி எமது வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இயற்கையாகிய இம்மரங்களும் தங்களின் வண்ணமயமான மலர்களை தூவி எங்களுடன் இணைந்து தங்களை வரவேற்பதை தங்களால் உணர முடியும் என்று நம்புகிறோம். கல்வி நம் வாழ்வை வசப்படுத்தும் 3 எழுத்து மந்திரம். நாம் உயரே பறப்பதற்கு உதவும் உருவமற்ற சிறகு. நம்மை நிமிர வைக்கும் இன்னொரு முதுகெலும்பு. கனவுகளுக்கு வழங்கும் அங்கீகாரம். வாழ்வெனும் கடலை கடக்க வைத்து கரையேற்றி நிலைக்க வைக்கும் நங்கூரம். கல்வியோடு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, மனிதநேயம் மற்றும் அறச்சிந்தனைகளை வளர்த்து எதிர்கால தலைமுறையினரை சமுதாயத்திற்கு ஏற்றவனாக ஆக்குவதே எங்களின் தனித்துவம். அத்தகு சிறப்புடைய எம் பள்ளியின் கல்வி அடைவு சாதனை விழாவில் இக்கல்வியாண்டில் எம் மாணவர்களின் அடைவு சாதனைகளின் பட்டியலை நிரல்பட கேட்டு மகிழ்வோம். கல்வியாண்டின் தொடக்க நாள் விழா. இந்த 2025-2026 கல்வியாண்டின் முதல் நாளான ஜூன் 11, 2025 அன்று கோடை விடுமுறை நிறைவடைந்து எமது மாணவர்கள் ஆசிரியர்களின் பரிசளிப்புடன் கூடிய வரவேற்போடு முதல் நாளில் பள்ளிக்குள் அடியெடுத்து வைத்து இவ்வாண்டின் சாதனைகளை நோக்கி பயணிக்க தொடங்கினர். முதல் நாளின் மகிழ்ச்சி முழு ஆண்டிற்கும் மகிழ்ச்சி. அடுத்து யோகா தினம். ஆரோக்கிய வாழ்விற்குரிய அடிப்படை கலையான யோக கலையை எமது மாணவர்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் காட்சிப்படுத்தி தங்களின் குவிப்பு திறனை வளர்த்து யோகா தினத்தை கொண்டாடினர். இதன் மூலம் உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்தும் யோக கலையின் மகத்துவம் பற்றிய விழிப்புணர்வையும் அளித்தனர். காமராசர் பிறந்தநாள் விழா. நம் வாழ்விற்கு வழித்துணையாக விளங்கும் அற்புதம் வாய்ந்த கல்வியை அனைவருக்கும் கிடைக்க செய்த பேரன்பாளர் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாள் விழாவில் அவரின் அரும்பெரும் சாதனைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளால் விளக்கி எம் மாணவர்கள் மரியாதையும் நன்றியும் செலுத்தினர். அத்துடன் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் காமராசரின் அருஞ்செயல்களை பாடலாக பாடி செவிகளுக்குள் தேன் பாய்ச்சி அவையோரின் கரவொலிகளை அள்ளினர். கணித கண்காட்சி. ஜூலை 22 அன்று எம் பள்ளியில் நடத்தப்பட்ட கணித கண்காட்சியில் எண்கள், வடிவங்கள், அளவீடுகள் மற்றும் புதிர்களை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை விளக்கும் பல்வேறு விளக்கப்படங்கள், செயல்பாடுகள் எம் மாணவர்கள் காட்சிப்படுத்தியதோடு கணித சூத்திரங்களுக்கு சுவாரஸ்யமாக தீர்வு கூறிய முறை பார்வையாளர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. கணிதம் கசப்பன்று, அது கற்கண்டு என்று மெய்ப்பித்தனர் எம் மாணவர். சுதந்திர தின விழா. நமது நாட்டின் கலாச்சாரம், ஒற்றுமை மற்றும் பெருமையை பிரதிபலிக்கும் வகையில் எமது 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தேசிய கொடியின் வண்ணங்களில் ஆடையுடுத்தி அற்புதமான நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலான தமது நடன அசைவுகளையும் முக பாவனைகளையும் காட்சியாக்கி பார்வையாளரை மெய்சிலிர்க்க வைத்து அவர்களின் கரவொலியாகிய விருதுகளை மனம் நிறைய பெற்றனர். ஆசிரியர் தின விழா. உலோக கூழ்மத்தை உருவச் சிலையாக்கி கற்களை கைதொள்ளும் சிற்பமாக்கி வாழ்வை அற்புதமாக்கும் ஆற்றல் பெற்றோரே ஆசிரியர். எமது மாணவர்கள் தங்களின் நல் வழிகாட்டியாகிய ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வாய்ப்பை சிறப்புற பயன்படுத்தி கொண்டனர். தமது ஆசிரியர்கள் பால் கொண்ட அன்பையும் மரியாதையையும் கவிதை, கட்டுரை, பாட்டு, நடனம் என பல கலை வடிவங்களில் விளக்கி ஆசிரியர் மாணவர் உறவிற்கு வலு சேர்த்து ஆசிரியர்களின் உள்ளங்களை உருகச் செய்து விட்டனர். கோளரங்க கண்காட்சி. எமது மாணவர்கள் அறிவியல் உலகின் பரந்துபட்ட அறிவை பெற வேண்டும் எனும் நோக்கில் தொலைதூர புள்ளிகளாய் தோன்றும் கோள்களை மிக அருகில் கொண்டு வந்து விளக்கும் விந்தை எம் பள்ளியில் அரங்கேறியது. அரைவட்ட வடிவிலான கோளரங்க காட்சி கூடத்திற்குள் பிரபஞ்சத்தையே கொண்டு வந்து அருகில் காண்பித்து எம் மாணவர்களுக்கு வானியல், கோளியல் பற்றிய புரிதல் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வு மறக்க ஒண்ணா அனுபவமாக திகழ்ந்தது. உலகளாவிய கை கழுவும் தினம். நோய் கிருமிகளோடு யுத்தம் செய்து நம்மை காப்பதே சுத்தம்.
கை கழுவுதல் எனும் எளிய செயல் நம்மை நலமாக வாழ வைக்கும் என்பதை அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினத்தன்று எம் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கமாக செய்ய வைக்கப்பட்டது. 7 படிநிலைகளின்படி கைகளை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டு அதனை நாள்தோறும் கடைபிடித்து வருகின்றனர் எம் மாணவர்கள். தீபாவளி கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்பது வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நம் பாரம்பரிய விழாக்களில் முக்கியத்துவம் வாய்ந்த தீபாவளி பண்டிகையை எம் மாணவ மணிகள் பல வண்ணங்களில் பாரம்பரிய உடைகளை அணிந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் வளாகத்தை கோலாகலப்படுத்திவிட்டனர். இன்ப சுற்றுலா. எமது மாணவர்களின் உடல் நலன், அறிவு நலன் மட்டுமின்றி மனநலனை மேம்படுத்துவதிலும் எமக்கு பங்குண்டு. ஆம், கேரள மாநிலம் அதிரப்பள்ளியில் உள்ள சில்வர் ஸ்டோம் தீம் பார்க்கிற்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்ட எம் மாணவர்கள் தமது நண்பர்களுடன் சேர்ந்து பயணித்தல், ஆசிரியர்களுடன் நேரம் செலவிடுதல், ஆடல், பாடல், குழு புகைப்படம் எடுத்தல் போன்றவற்றோடு வகை வகையான நீர் விளையாட்டுகள் மற்றும் உலர் விளையாட்டுகளை விளையாடி தமது பள்ளி வாழ்வில் மறக்கவியலா தருணங்களை பெற்றனர். உலக அஞ்சல் தினம். அஞ்சல் நம் உள்ளத்து உணர்வுகளை உறவுகளுக்கு கொண்டு செல்லும் சிறந்த தூதாகும். ஆம், உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு எமது பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அஞ்சல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கைகளாலேயே எழுதப்பட்ட கடிதங்களை தங்களது பெற்றோர்களுக்கு அனுப்பி வைத்து ஒரு சிறந்த கற்றல் அனுபவங்களை பெற்றனர். மொழி நாள் கொண்டாட்டம். 6/12/2025 அன்று எமது மாணவர்களின் மொழித்திறன், படைப்பு திறனை மேம்படுத்தும் மொழி நாள் விழா சிறப்புற கொண்டாடப்பட்டது. கதை சொல்லும் திறன், பேச்சு திறன், எழுத்து திறன், நடிப்பு திறன், சொல்லகராதி உருவாக்க திறன் போன்ற பல்வேறு மொழி திறன்களை வளர்த்து கொள்ளும் அற்புத வாய்ப்பு இதன் மூலம் எம் மாணவர்களுக்கு கிட்டியது. மாணவர்களின் தனித்திறன்களை மரியாதைக்குரிய தாளர் அவர்கள் பாராட்டி ஊக்கப்படுத்தினார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் ஆசிரியரின் பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்று மகிழ்ந்தனர். குழந்தைகள் தின கொண்டாட்டம். குழந்தைகள் நம் வாழ்வை அர்த்தப்படுத்தும் இறை தூதர்கள், பார்வைக்கு திகட்டாத பரவசங்கள், மகிழ்ச்சி எனும் மனம் பரப்பும் மலர்கள். அத்தகைய குழந்தைகளின் மீது கொள்ளையன்பு கொண்டிருந்த தேசத் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினமான நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினமானது மழலையரின் ஆடல், பாடல், குறுநாடகங்கள், வேடிக்கை விளையாட்டுகளுடன் வளாகம் நிறைந்த சிரிப்பலைகளோடு உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டது. கல்வி சுற்றுலா. கல்வி புத்தகங்களுடன் மட்டுமே முடிந்து விடுவதன்று. களங்களுக்கு சென்று கண்களால் கண்டு புலன்களால் அறிவதும் கல்வியின் மற்றொரு பரிமாணமே. அவ்வகையில் எமது 5ஆம் வகுப்பு மாணவர்களை குரங்குச்சாவடியில் அமைந்துள்ள மூலிகை பண்ணைக்கு கூட்டிச் சென்று அங்குள்ள தாவரங்களை காட்சிப்படுத்தி மருத்துவ மூலிகைகளை பற்றிய முழுமையான விளக்கங்களை அறிய செய்தோம். இதன் மூலம் எம் மாணவர்கள் மரம், செடி, கொடிகளாகிய இயற்கையின் மகத்துவத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். கல்வி இணை செயல்பாடுகள். எமது மாணவர்களை பன்முக ஆற்றல் வாய்ந்தவர்களாக வளர்த்தெடுப்பதில் தனி அக்கறை கொண்டு வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளில் கைவினை கலைகள், யோகா, சிலம்பம், கராத்தே, பரதநாட்டியம், பேண்ட் இசை பயிற்சி போன்ற கலைகளை பயிற்றுவித்து வருகிறோம். இச்செயல்பாடுகளால் எம் மாணவ செல்வங்கள் கல்வியுடன் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தற்காப்பு திறன்களை பெற்று மனநலன், உடல் நலன் வாய்ந்த தலைமுறைகளாக மிளர்ந்து வருகின்றனர். நீ யாராக விரும்புகிறாயோ அவராகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் பொன்மொழியை எம் மாணவர்களுக்கு வாழ்வியலாக்கும் வகையில் அவர்களின் கனவு, லட்சியங்கள், தனித்திறன்களை கண்டறிந்து அவற்றை வளர்த்து கொள்ளும் களத்தை ஏற்படுத்தி கொடுத்து பாடநூல்களை தாண்டிய கற்றலை கண்ணியமாக அளித்து திறன் வளர்ப்பில் இணையற்று திகழும் எங்களுடனே உங்களின் 6ஆம் வகுப்பாகிய அடுத்த கட்ட பயணமும் தொடரட்டும். எம் மாணவர்களின் சாதனை மகுடங்களை கட்டமைப்பதற்கு தங்களின் கரம் கொடுத்து ஆதரவளித்த பெற்றோர் பெருமக்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தங்களின் இத்தகைய நல் ஆதரவு எம்முடன் மேன்மேலும் தொடரட்டும், மேன்மை பெருகட்டும். நன்றி.